ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெள்ளை மனது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு 3 அதிகாலை பழக்கங்கள் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உடல், 2வது மனம், 3வது செயல். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடல். காலையில் எந்திரிச்சோன்னையும் சோம்பல் நீக்குதல்ங்க. ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம கை காலையெல்லாம் அசைச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்க்குறது. ஒரு 5 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யலாங்க. விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சனையும் கை காலையெல்லாம் நல்லா விரித்து நீட்டி நெளிச்சு அதுக்கப்புறம் தாங்க எந்திரிக்கும். அந்த மாதிரி தாங்க நம்மளும் பண்ணணும். அது உடலுக்கு நல்லது. காலையில் எந்திரிச்சோன்னே தண்ணி குடிக்கலாங்க, அதுவும் உடம்புக்கு நல்லது. நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பையெல்லாம் குறைக்கும். இதனால் என்னென்னா நம்மளுக்கு எந்த நோயும் வராதுங்க. 100% ஆரோக்கியம். நெக்ஸ்ட் என்னென்னா மனம். மனசுக்கு நாம் சில வேலைகள் செய்யணுங்க. தியானம் செய்கிறது மிகச்சிறந்த வழிங்க. தியானம்னா ஒன்றும் இல்லைங்க, சும்மா கண்ணை மூடி எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு 5 நிமிஷம் எந்த சிந்தனையுமே இல்லாமல் உட்காந்துருக்கணுங்க. அவ்வளோதாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காலை மடக்கி சூரிய நமஸ்காரம் மாதிரி செய்யலாங்க. இதனால் என்னென்னா நம்மளோட எண்ணம் தூய்மையாகுங்க, ஒரு புத்துணர்வு கிடைக்குங்க, தன்னம்பிக்கையும் கிடைக்கும். 3வதாக பார்த்திங்கன்னா செயல். காலையில் எந்திரிச்சோனையும் நம்மளுக்கு பிடிச்ச செயலை செய்யணுங்க. இப்போது எனக்குன்னா கோலம் போடுறது ரொம்ப பிடிக்குங்க, படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதனால் என்னென்னா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சோனையும் சுத்தம் பண்ணிட்டு கோலம் போடுவாங்க. அந்த கோலம் புள்ளி வச்சு கோலம் போடும்போது மைண்டில் ஒரு க்ரியேட்டிவ் நடக்குதுங்க. படிக்கும்போதும் அப்படி தான், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும்போது நம்ம மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுதுங்க. அதுதாங்க 3வது விஷயம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த காலையிலேயே செய்கிறதுனால மைண்டுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குதுங்க. இந்த நாள் பூராவும் உற்சாகமாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேங்க. அனுபவிச்சதை தான் சொல்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் வெள்ளை மனது. எங்கம்மா இன்றைக்கி கவிதையை காணோன்னு கேட்டுறாதீங்க, வாழ்க்கையே ஒரு கவிதை தாங்க. தேங்க்யூ.